வர்றது ரைட்டுங்க. யார் வேணாலும் வரலாங்க. அவங்களுக்கு என்ன பொசிஷன் குடுக்க கேட்டு சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கு இந்த தரப்புல இருந்து பதில் இல்ல. சரிங்க கட்சிக்கு வாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலரா இருக்கட்டும். நீங்க என்னவா இருப்பீங்க? சாதாரண உறுப்பினரா இருக்க முடியுமா? அவைத்தலைவர் ஆகணும்னா அங்க வந்து தமிழ்மோகன் ஹுசைன் இருக்காரு. அவர் எம்ஜிஆர் காலத்து ஆளாச்சே. டெப்டி ஜெனரல் செக்ரட்டரினா கே.பி. முனுசாமி இருக்காரு. அவர் பழைய சீனியர் ஆச்சே. மிச்சம் இருக்கிற எல்லா பதவியிலையும் வந்து சீனியர்கள் உட்கார்ந்து இருக்காங்களே. யார் அவங்க பதவியை விட்டு தருவாங்க? அப்ப கூடுதலா ஏதாவது ஒரு பொறுப்பு அப்படின்னா ஒரு ஆலோசகர் அப்படி எல்லாம் கொடுத்தா அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா? இந்த கேள்விகளுக்கு விடை இல்லைங்க. அதனால ஒற்றுமை முயற்சி கைகூடல. ஒற்றுமை முயற்சி கைகூடலங்கும் போது ஒருங்கிணைப்பு அது சம்பந்தமான பயணங்கள் இல்ல பிரச்சார கூட்டங்கள் இதனாலேயும் பெரிய பயன் விளையாது. ஏனென்றால் பொதுமக்களை சந்திக்கிறோம், தேர்தல் வருது, ஓட்டு கேட்கிறோம், அது வேற. அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போனா அங்க இருக்கிற அதிமுகவோட ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், இல்ல பேரூர் செயலாளர்கள் இவங்க எல்லாம் திரண்டு வந்து பார்க்கணும்ல இவங்கள சசிகலாமாவையோ இல்ல ஓபிஎஸ்ஸையோ பார்த்து ஓபிஎஸ் வெளியில வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க?